Exercise 5.5, question number 7. A rod of length 1.2 meters moves with its ends always touching the coordinate axis. The locus of a point P on the rod which is 0.3 meters from the end is in contact with x-axis is an ellipse. Find the eccentricity. ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு ராட் இருக்குது, அந்த ராடோட லென்த் வந்து 1.2 மீட்டர்ஸ் அவங்க சொல்கிறாங்க. இந்த ராடோட லென்த் வந்து 1.2 மீட்டர்ஸ். ஓகேயா? இந்த ராட் எப்படி பிளேஸ் ஆகிருக்குன்னா, இட் இஸ் டச்சிங் போத் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். So it is touching y-axis as well as it is touching x-axis. So this is our x-axis. இப்படி தான் இந்த ராட் பிளேஸ் ஆயிருக்கு. இன்னொரு விஷயம் கூட சொல்லியிருக்காங்க. The locus of the point P on the rod which is 0.3 meters from the end. அதாவது ஒரு பாயிண்ட் இருக்கான், அந்த பாயிண்டோட பேர் P. P வந்து எப்படி இருக்குன்னா, from the bottom, from the end, the distance is 0.3. They are telling this distance is 0.3 அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதை வச்சு நம்ம இதோட லோக்கஸ் கண்டுபிடிக்கணும், அந்த பியோட லோக்கஸ் கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி எசென்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கணும். இவ்வளோ தான் கொஷினில் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம், Pலேருந்து perpendicular line வரைகிறோம். So I am drawing a perpendicular line. Let me name this as M. Similarly, from P perpendicular line y axisக்கு வரைகிறோம். Let me name this as N. Let me mark this origin and let me give the name for the rod as AB. Okay. இது 0.3, டோட்டலாக 1.2. அப்போ ஈஸியாக நம்ம பிபி கண்டுபிடிச்சிடலாம்ல. பிபி எப்படி கண்டுபிடிக்கலாம்? பிபி வந்து மொத்த லெங்க்த்து 1.2, கீழே இருக்கிற லெங்க்த்து 0.3. ஸோ அதை ரெண்டும் சப்ராக்ட் பண்ணால் நமக்கு பிபி வரும். ஸோ 1.2 minus 0.3 you will have 0.9. ஸோ though they have not given this length, ஆனால் நம்மளால் அந்த லெங்க்த்து கண்டுபிடிக்க முடியும். இந்த லெங்க்த் வந்து 0.9. புரிஞ்சிச்சில்ல? இது 0.9, 0.3, டோட்டலாக 1.2. இப்போ நம்ம இந்த பிக்கு ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். லோக்கஸ்னால் அந்த பியோட மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ பிக்கு வந்து கோஆர்டினேட்ஸ் நான் என்ன மார்க் பண்ண போகிறேன்னா எக்ஸ் கமா ஒய். எக்ஸ் கமா ஒய்னு என்ன அர்த்தம்? இங்கே எக்ஸ் கோஆர்டினேட்டில் இந்த ஓஎம் லெங்க்த்து எக்ஸாக இருக்கணும். ஸோ இங்கே நான் எக்ஸ்ன்னு மார்க் பண்ணுறேன். ஒய்னா இந்த பிஎம் டிஸ்டன்ஸ் ஒய்யாக இருக்கணும், பிஎம் ஒய்யாக இருக்கணும். இந்த டயக்ராமில் ஒரு விஷயம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, ஓஎம் அண்ட் என்பி சேம் லெங்க்த்தாக இருக்கும். ஸோ இது எக்ஸ்னால் இதுவும் கண்டிப்பாக எக்ஸ் தான். அதே மாதிரி பிஎம் ஒய்யாக இருந்தால் ஓஎன்னும் ஒய்யாக இருக்கும். ஓகே. ஸோ இதெல்லாம் நம்ம டயக்ராமில் மார்க் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு இந்த டயக்ராமில் 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தெரியும். லெட் மீ ட்ரா தட் செப்பரேட்லி. எக்ஸாமுக்கு அப்படி தனித்தனியாக வரையணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் உங்களுக்கு டீச் பண்ணுறனால ஐ ஆம் ட்ராயிங் தட் 2 triangles செப்பரேட்லி. One triangle name is BNP. So I am drawing that BNP. BNP. ஓகேயா? இன்னொரு ரைட் ஆங்கிள் கூட உங்கள் கண்ணுக்கு தெரியும், அதாவது PMA. ஸோ லெட் மீ ட்ரா தட் ட்ரையாங்கிள் ஆல்சோ. த நேம் ஆஃப் த நெக்ஸ்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வாட் ஐ எம் கோயிங் டு செலக்ட் இஸ் PMA. எக்ஸாமுக்கு இது மாதிரி தனித்தனியெல்லாம் வரையாதீங்க, சும்மா இப்போ உங்களுக்கு புரியுதுக்காக இந்த டயக்ராம் குட்டியாக இருக்குது, ஸோ அதனால் தனியாக வரைஞ்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், திஸ் இஸ் 90 டிகிரி, this is also 90 degree. Now இந்த லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கனால இது ஆக்சுவலாக டிரான்ஸ்வர்சல். ஸோ இந்த ஆங்கிளும்
சேமாக இருக்கும் because they are the corresponding angles. Okay, so transversal நீங்கள் படிச்சிருக்கீங்க, corresponding angles will be same. So BPN இந்த ஆங்கிளும் அதே மாதிரி PAM both the angles will be same. Let me mark that as theta. So right angle triangles any two angles are same means automatically the triangles are similar. Okay, like that we have learned it. Now let me write that in triangle BNP and in triangle PAM angle BPN is equal to angle PAM is equal to theta. ரெண்டுமே சேமாக இருக்குது, அதனால் தீட்டா. இப்போது இந்த டயக்ராமில் நம்ம பார்ப்போம் BPN இதில் NP வந்து எக்ஸ்ன்னு மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இன் திஸ் டயக்ராம் ஆல்சோ லெட் மீ மார்க் எக்ஸ். BP வந்து டயக்ராம் பாருங்கள் 0.9. அதே மாதிரி PMA அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா PM is Y and this PA is 0.3. அதெல்லாம் மார்க் பண்ணிடுறேன். இப்போ முதல் ட்ரையாங்கிள் எடுப்போம். இன் ட்ரையாங்கிள் BNP இதில் let me take sine. ஏன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது இந்த சைட் ஆப்போசிட், இது வந்து adjacent, இது hypotenuse. அப்போ sine இல்லை cos only we can take because I do not know anything about opposite side, but I know adjacent side is x and hypotenuse is 0.9. So in triangle BNP cos theta adjacent by hypotenuse, that is x by 0.9. So I get an answer for cos theta. The answer for cos theta is x by 0.9. Let me highlight this answer. Now similarly in triangle, what is the name of the next triangle? PAM. Let me take sin theta. Sin theta, this is only our opposite side, this is our adjacent side, this is our hypotenuse. Opposite by hypotenuse, so I will have y by 0.3. Opposite by hypotenuse means y by 0.3. Let me highlight this also. We have learned in 10th standard one trigonometric identity, sin square theta plus cos square theta is equal to 1. So sin square, when I square this, what I will have? Y square by 0.3 whole square. Cos square, when I square this, I will have x square by 0.9 whole square is equal to 1. So I have finished the first part of the question, that is locus. I have found out the equation. Locus na equation. இந்த ஈக்குவேஷன் பார்த்தா உங்களுக்கு தெரியும், இட் இஸ் எலிப்ஸ். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னாலே இது வந்து எலிப்ஸ். நவ் லெட் அஸ் see நெக்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் எசென்ட்ரிசிட்டி. இப்போ இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம எசென்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கணும். லெட் மீ டூ இட் ஹியர். நம்ம என்ன படிச்சிருக்கோம்? ஃபார் எலிப்ஸ் த எசென்ட்ரிசிட்டி இஸ் root of 1 minus b square by a square. This is what we have learned. So what is a, what is b? We know the bigger number is a. So a square is equal to 0.9. 0.9 whole square. Okay, this is only our a square. Now this b square is what? 0.3 whole square. இது ரெண்டுத்தையும் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணும்போது I will have e is equal to root of 1 minus b square 0.3 whole square. 0.3 whole square na 0.3 into 0.3 I will have 0.09 by a square.
0.9 into 0.9, I'll have 0.81. Both are having equal number of decimal places. So let me remove the decimal place. I'll have 1 minus 9 by 81. I can cancel. So when I cancel, 1 minus 1 by 9. Because you know 9 ones are 9, 9 nines are 81. This when I take LCM, 9 minus 1. What I will have? 8 by 9. 8க்கு உங்களால் ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியும்ல. 8க்கு என்ன ஸ்கொயர் ரூட்டு? 2 root 2. For 9, what is the square root? 3. So our E value is 2 root 2 by 3. This is our final answer. We have found out the eccentricity.